Exercise 6.3 question number 1 ground. First ground போட்டுறேன். அதுக்கப்புறம் rock. 50√3 மீட்டர் ஹையில் ராக்கோட டாப்பில் இருந்து தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. எதை அப்படின்னா எ கார். அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்டில் இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு பேரலாக ஒரு லைன் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ரெண்டு லைனுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் தான் இந்த 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது மேலே இருந்து கீழே பார்க்கறது. இதில் ஒரு Z அப்படிங்கிற ஃபார்மட் வரும். ஓகே, இப்போ இதில் என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் இதுலேயும் வரும். ஓகே, இதான் அந்த Z ஃபார்மட்டு. ஓகே, அப்போ இந்த ஆங்கிளும் சேம் தான். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அந்த ரூலின் படி. ஓகே, ராக்குக்கும் காருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அது தெரியாது, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 50√3 மீட்டர். 30 டிகிரியோட ஆப்போசிட் சைட் வேல்யூ தான் 50√3 மீட்டர். இல்லை ஆப்போசிட் சைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது ஹைப்போச்சுனஸ். அப்போ அந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஓகே, கிவனில் ஆப்போசிட் சைடு வேல்யூ வந்துருச்சு. கேட்டது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகே, அப்போ டர்ன் தீட்டா ஃபார்மில் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ டர்ன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. டர்ன் தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஓகே, ஆப்போசிட் சைடு வேல்யூ 50√3 பை அட்ஜசன்ட் சைடு வேல்யூ எக்ஸ் இப்போதைக்கு. ஓகே, tan 30 டிகிரிக்கான வேல்யூ 1/√3. ரிமைனிங் அப்படியே எழுதிடுவோம். இந்த எக்ஸ் ரைட்டு ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ லெஃப்ட் வரும்போது நியூமிரேட்டருக்கு வந்துடும். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50√3. இந்த லெஃப்ட் சைடு டினாமினேட்டரில் √3 இருக்குது. அது ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும், அப்படியே நியூமிரேட்டருக்கு வந்துடும். அதாவது இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ இந்த √3 மல்டிப்ளை பண்ணால் 3 தான் வரும். 50 இன்ச்சு 3 என்னது, 150 மீட்டர். ராக்குக்கும் காருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் 150 மீட்டர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே.